अस्मद्गुरुपरम्पराय नमः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாளை சித்திர நட்சத்திரம் கூடிய ஏகாதசி, சிறந்த நன்னாள். இன்று நாம் அம்பரீஷ சரித்திரம் கேட்பது நாம் செய்த பாக்கியம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் இதை விரிவாக கூறியுள்ளார். இப்போது நாம் அதை சுருக்கமாக கேட்போம். பகவான் வாசுதேவனிடத்திலும் அவன் அடியார்களிடத்தும் பக்தி கொண்ட அம்பரீஷனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் சுதர்சன சக்கரத்தை அளித்த விவரம் போன மாதம் கேட்டோம். ஒரு முறை ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து துவாதசி பாலனைக்கு சித்தமாக இருந்த சமயம் மிகவும் கோபிஷ்டரான துர்வாச முனி அங்கு வந்தார். அவரை முறைப்படி ஆராதித்து துவாதசி பாலனைக்கு அழைத்தார். அவர் ஸ்நானம் செய்து வருவதாக கூறி சென்றார். வெகுநேரம் ஆகியும் வரவில்லை. விரதபங்கம் ஆகக்கூடாது என்பதனால் பிராமண உத்தமர்களிடம் அனுமதி பெற்று துளசியையும் தீர்த்தையும் பாலனையாக உட்கொண்டார். தீர்த்தமாடி திரும்பிய துர்வாசன் தன் யோக பலத்தால் இதை அறிந்து கோபமுற்றார். காலாக்னிக்கு ஒப்பான ஒரு பூதத்தை அம்பரீஷன் மேல் ஏவினார். இதை பார்த்து கொண்டிருந்த சோசன ஆழ்வான் அந்த பூதத்தை நொடியில் அழித்து துர்வாசனை துரத்தலானார். பயந்து ஓடிய துர்வாசர் முதலில் பிரம்மாவிடம் சென்று காப்பாற்றும்படி வேண்டினார். நான் உன்னை காப்பாற்ற வல்லன் அல்லேன் என்று மறுத்துவிட்டார். பிறகு துர்வாசர் கைலாயம் சென்று ருத்ரனை வேண்டினார். சோசனத்தின் தேஜஸை என்னால் தரிக்க முடியாது, நீர் சக்கரபாணியான ஸ்ரீ ஹரியை சரணமடையுங்கள் என்று கூறினார். சோசன சக்கரத்தால் தகிக்கப்பட்ட துர்வாசர் ஸ்ரீ ஹரியை சரணமடைந்தார். ஹரி சிரித்து கொண்டே, நான் அடியார்களுக்கு அடிமை, பதிவிரதா ஸ்ரீகள் தம் பதிகளை எப்படி வசப்படுத்துகிறார்களோ அதுபோன்று பக்தர்கள் என்னை கட்டுப்படுத்தி விடுகிறார்கள். ஆகையால் அம்பரீஷனையே சரணமடையுங்கள் என்று கூறிவிட்டார். எல்லாம் சுற்றி துர்வாசர் அம்பரீஷனமே வந்தார். க்ஷமிக்க பிரார்த்தித்தார். அம்பரீஷன் மிகுந்த அன்புடன் சோசனத்தை துர்வாசரை காப்பாற்றுமாறு வேண்டினார். இதற்குள் ஒரு வருடம் முடிந்து அடுத்த துவாதசி வந்துவிட்டது. துர்வாசருக்கு போதனம் செய்வித்து துவாதசி பாலனை நல்ல விதமாக முடித்தார். இந்த புனிதமான அம்பரீஷ சரித்திரத்தை கேட்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.